வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெசிபியோடு தாங்க வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. மேற்கொண்டு இது போல் ஹெல்த்தியான வீடியோஸ் உங்களை டக்குன்னு வந்து ரீச் பண்ணுறதுக்கு பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது இன்றைக்கி இந்த ஹெல்த்தியான ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு அவர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இங்கே நம்ம தேங்காவை நம்ம எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் தேங்காய் தான் எடுத்திருக்கேன். ஒரு முழு தேங்காவே எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் தேங்காவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பாதி தேங்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து ஒரு 2 பேர் அளவுக்கானதை எடுக்க போகிறோம். இப்போ அதை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க. துருவி எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்திடலாம் நம்ம கட் பண்ண இந்த தேங்காவை எல்லாம். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்கு வந்து ஒரு 3 ஏலக்காய் சேர்த்திக்கலாங்க. அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருக்க இந்த பருத்தி கொட்டையை சேர்த்திக்கலாம். நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த மேலே இருக்க அந்த காட்டனெல்லாம் க்ளீன் பண்ணி தாங்க வச்சுருக்கேன். அதுக்கு மேலே என்னால் க்ளீன் பண்ண முடியல. இப்போ இதெல்லாமே தண்ணி ஊற்றி நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செய்திடலாம். ஆனால் அந்த பருத்தி கொட்டை மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரம் ஊற வைக்கணும். அது ரொம்பவே முக்கியம். நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா அந்த பருத்தி கொட்டையை ஊற வைங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த மேலே இருக்க அந்த பஞ்செல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுங்க. என்னால் அவ்வளோதான் க்ளீன் பண்ண முடிஞ்சது. இப்போது நம்ம வடித்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 2 தடவை தண்ணி ஊற்றி அரைச்சி நல்லா பிழிஞ்சு எடுத்துருக்கோம். அதில் நம்ம கொஞ்சமாக சுக்கு பொடியும் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு கருப்பட்டியும் சேர்த்திருக்கோங்க. இப்போ இந்த கருப்பட்டியெல்லாம் நல்லா கரையிடும். இந்த சுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இப்போ இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிடட்டும். இதுக்கு பார்த்திங்கன்னா நார்மல் கரும்பு சர்க்கரை விட நம்ம வந்து இந்த கருப்பட்டி சேர்க்கும்போது தாங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இப்போது கருப்பட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம ஃப்ளேமில் வச்சு பார்த்திங்கன்னா லைட்டாக சூடானால் போதும். ரொம்ப கொதிக்கெல்லாம் விட்டுற வேணாம். வந்து நம்ம குடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு சூடு இருக்குமோ அந்த அளவுக்கு சூடு பண்ணால் போதுங்க. ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் விட்டாலே போதும். ரொம்ப அதிகமாக இல்லை, சூடு பண்ணினீங்கன்னா பிரிஞ்சு போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சூடு தான் நமக்கு குடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பருத்தி பால் ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பருத்தி கொட்டை ஊற வைக்கிற டைம் மட்டும்தான். மத்தபடி பருத்தி பால் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம அடிக்கடி குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் இது போல் சூப்பரான வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து டக்குன்னு ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்லேயும் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.